தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். தேர்தல் பணியில் இளைஞர்கள் எவ்வளவு அதிகமாக பங்கேற்கிறார்களோ அந்த அளவுக்கு அதன் முடிவுகள் நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இன்று 110வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்தது. அதில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பெண்களின் பங்களிப்புக்கு மரியாதை செய்ய இந்த நாள் சிறப்பான நாள். பெண்களுக்கு சம வாய்ப்பு கிடைத்தால் மட்டுமே உலகம் வளர்ச்சி பெறும் என மகாகவி பாரதியார் கூறியுள்ளார். இந்தியாவில் பெண்கள் சக்தி அனைத்து துறைகளிலும் புதிய உச்சத்தை தொடுகிறது. கிராமங்களில் வசிக்கும் பெண்களால் ட்ரோன்களை இயக்க முடியுமா, பறக்க வைக்க வேண்டுமா என கேள்வி எழுந்தது. ஆனால் இன்று அதுவும் சாத்தியமானது. இயற்கை விவசாயம், நீர் சேகரிப்பு மற்றும் தூய்மை பணிகளில் பெண்களின் தலைமை பண்பு வெளிவந்துள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இயற்கை வேளாண்மையில் பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் பணியில் இளைஞர்கள் எவ்வளவு அதிகமாக பங்கேற்கிறார்களோ அந்த அளவுக்கு அதன் முடிவுகள் நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 18வது மக்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை இளைஞர்கள் பெறுகிறார்கள். இளைஞர்கள் அரசியல், பொது அறிவு குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விளையாட்டு, திரைப்படத்துறை, இலக்கியம் மற்றும் சமூக ஊடகங்கள் ஆகியவை முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்க வேண்டும். 110 எபிசோடுகளில் நாட்டின் வளர்ச்சி, முன்னேற்றம், சாதனைகள் பற்றி மக்களுடன் பேசியது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. மன் கி பாத் என்பது மக்களால், மக்களுக்காக, மக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம். பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் சட்டத்தை பின்பற்றி அடுத்த 3 மாதங்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படாது. அடுத்ததாக 111வது எபிசோடில் மன் கி பாத்தில் மக்களுடன் உரையாடுவேன் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.